இப்போ நம்ம என்ன ஸ்டோரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ராஜா அப்படின்ற ஸ்டோரி தான் பார்க்க போகிறோமா. இந்த ராஜா வந்து ரொம்ப வித்தியாசமான ராஜாவாம். அவர் ஒரு நாட்டோட ராஜா. அதனால் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அவர் வந்து ஒரு புதுமையாக இருக்கும் நம்ம அப்படின்னு ஆசைப்பட்டாராம். அதனால் என்ன செஞ்சாராம் அப்படின்னா, இந்த உலகத்துலேயே ரொம்பவே நல்லது மட்டுமே செஞ்சிட்டு இருக்க ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டாங்களாம். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, இன்னும் அவர் அந்த ராஜா வந்து என்ன பண்ணுவாராம், அப்போ இன்னொரு இடத்துல வந்து வெறும் கெடுதல் மட்டுமே பண்ணிகிட்டு இருப்பாங்களே, கெட்டதுலேயே ரொம்ப கேவலமான கெடுதல் செய்வாங்களா, அது மாதிரி இருக்கிற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாங்களாம். அது மாதிரி ஒரு ராஜா வந்து 2 ஒய்ஃபை வச்சுக்கிட்டாங்களாம். வச்சுட்டு ரொம்ப ஹாப்பியாக வாழ்ந்துட்டு இருந்தாராம் அப்பயும். ஏன்னா நல்லது மட்டுமே செய்கிற ஒரு பொண்ணு, கெடுதல் மட்டுமே செய்கிற பொண்ணு அப்படி சொல்லி 2 பொண்டாட்டியும் வச்சுட்டு நல்லா வாழ்ந்துட்டு இருந்தாராம். அப்போ என்ன ஆகுமா, அந்த ராணி வந்து என்ன பண்ணுவாங்க, நல்லது மட்டும் செய்கிற ராணி வந்து அவங்களுக்கு ஒரு படை இருக்குமா. அந்த படையை அனுப்பி ஊரில் இருக்கிற மக்களுக்கு எல்லாத்துக்கும் எதெல்லாம் ஆசைப்படுறாங்களோ அதை நிறைவேற்றுங்க, ஆனால் அவங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக சொல்லாமல் அவங்க மறைமுகமாக செஞ்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்களை வச்சு எல்லாரோட ஆசையும் நிறைவேற்றினாங்களாம். அந்த சைடு கெடுதல் மட்டுமே செய்கிற ராணி என்ன பண்ணாங்களாம், ஒரு ஏழை விவசாயியாக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு எது பிடிச்ச விஷயமோ அதை மட்டும் அவங்கள்ட்ட அபகரிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டாங்களாம். அப்போ ஒரு ஏழை விவசாயி இருந்தாங்களாம், அவங்க ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு ஒரு அருணா கயிறு மட்டும்தான் வச்சுருப்பாங்களாம். அதையும் அந்த கெடுதல் ராணி பிடுங்கிட்டு வந்துடுமா. இப்போ சொல்லுங்கள், யார் நல்லவங்க?